டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு சிகிச்சை அளித்த பிரபல கண் நிபுணத்துவ மருத்துவர் டாக்டர் அஹ்மத் ஷுக்ரி காலமானார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்தில் மலேசியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இந்த விமான விபத்தில் 38 பேர் பலியாயினர். உயர்தர தொழில்நுட்ப வர்த்தக முதலீட்டு இடமாக மலேசியா விளங்குகிறது. முதலீட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள ஆசிய கண்டத்தில் மலேசியா சிறந்த நாடாக உள்ளது. பசுமை மின்சார கட்டண திட்டமான கேட் அடுத்த ஆண்டும் தொடரும். அதே பிரீமியம் தொகையுடன் இந்த திட்டம் செயலாக்கம் காணும் என்று எரிசக்தி நீர்மாற்ற அமைச்சு பெட்ரா அறிவித்தது. இசைமுரசு ஹனிஃபா அவர்கள் காலங்கள் கடந்து வாழ்வார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். நாகூர் ஹனிஃபாவின் 100வது பிறந்த நாளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல் வெளியானது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மதீனாவின் கேட் திட்டம் துவங்கப்பட்டது. மதீனாவின் ஹரமின் அதிவேக ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள நிலத்தையும் பிரின்ஸ் நாயிப் சாலை உள்ள பகுதிகளை மேம்படுத்துவதாகும். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக அமெரிக்காவில் 170 ஸ்டார்பக்ஸ் கிளைகள் மூடப்பட்டன. ஊதிய உயர்வு, வேலையாட்களை அதிகரிக்க செய்ய நடவடிக்கை போன்ற விவகாரங்களில் ஸ்டார்பக்ஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நடிகர் சூர்யாவின் 44வது படத்திற்கு ரெட்ரோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரெட்ரோ படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் வேளையில் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். நாட்டின் தேசிய ஆண்கள் ஒற்றையர் ஆட்டக்காரர் லீ ஜி ஜியாவின் புதிய பயிற்றுனராக யோகேபின் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் அனைத்துலக பூப்பந்து ஆட்டக்காரர் ஆவார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.